ஹிடன் லவ் ஒரு மாஸ்டர் பீஸ் சைனீஸ் ட்ராமா. எதுக்காக இந்த அளவுக்கு பயங்கரமான பாப்புலாரிட்டி? அண்ட் ஹிடன் லவ்க்கு சீசன் 2 பதிலாக ஸ்பின் ஆஃப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை பற்றி லேட்டராக பேசுவோம். இந்த சீரிஸுடைய ஸ்டோரி தான் என்னதுன்னு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட்டாக பார்த்தலாம். சாங்சி அவங்களுடைய சின்ன வயசு நினச்சி பார்க்குறாங்க. ஸ்கூலில் கிளாஸ் நடத்தும் போது கவனிக்காமல் இருக்குங்க. ஒழுங்காக பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும்னு டீச்சர் சொல்லிடுறாரு. அவங்களுடைய பிரதர் சாங் ஹெல்ப்பை கேட்டு பார்க்குறாங்க. அவர் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சோகமாக வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறதுக்கு அழகாக ஒருத்தர் ரூமில் நிற்கிறாரு. பார்த்த உடனே தன்னோட அண்ணன் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டா போல நினச்சி கேட்குறாங்க. இந்த இடத்துல எதுக்காக ஹீரோயின் சந்தேகப்பட்டிருப்பாங்கன்னு கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகிற ஃபர்ஸ்ட் ப்ரோ சீரிஸை பார்த்தோன்னே புரிஞ்சுப்பீங்க. அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் ஒரு குட்டி ஆர்கியூமெண்ட் நடக்குது. உடனே சாங்சி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பதிலுக்கு சாங்சி பேசாமல் என்னோட அண்ணனுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. என்னோட அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்ததுனால தான் அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல இவருமே ஓகே சொல்லிடுவாரு. சீரிஸோட ஆரம்பத்தில் நீங்கள் ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபிளாஷ்பேக் தான். பிரசன்ட் ஹீரோயின் சாங்சிக்காக ஜாவல்சி ஆக்ட்ரஸை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோ ஜாக்ஸுவை பார்க்கும்போது சாங்சிக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாகிறோம். எப்படியாவது ஜாக்ஸுவை மீட் பண்ணணும்னு இவங்க ஆர்வமாக இருக்காங்க. தன்னோட பிரதர் கிட்ட நீ இப்போ தான் ரூம் மாறி இருக்க, திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்டு பார்க்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் மாட்டேன் தான் சொல்லியிருப்பாரு. பட் பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ண சரி ஓகேன்னு தங்கச்சியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாக்ஸுவை மீட் பண்ணுறாங்க. ரூம்மேட்ஸ் கூட பேசும்போது தான் புரிஞ்சுக்கிறாங்க ஜாக்ஸு ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். சாங்சி அவங்களுடைய புக்கு பதிலாக ஹீரோடைய புக்கை தெரிஞ்சு எக்ஸ்சேஞ்ச் போடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய புக்ஸ் இங்கே இருக்குதுன்னு ஜாக்ஸு கேட்கும்போது கொண்டு வர மறந்துட்டேன், அந்த நோட்ஸில் ஹோம்ஒர்க்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது, எனக்காக முடிச்சு கொடுக்கலான்னு கேட்குறாங்க. உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ தான் பண்ணணும், நான் உனக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு ஏர்லி மார்னிங் அந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்புமே பண்ணியிருப்பாரு. குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க ஸ்கூலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சரை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் யாருமே வர மாதிரி தெரியல. அவங்களுடைய ஹோப்பை இழக்கும் போது ஜாக்ஸு சொன்ன மாதிரியே அந்த ஸ்கூலுக்குமே வந்திருப்பாரு. டீச்சரை மீட் பண்ணி ஸ்மார்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு ஒரு உண்மையான அண்ணன் மாதிரியே நடிச்சிருப்பாரு. ஸ்கூல் விட்டு வரும்போது இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாது, படிப்பில் ஃபோக்கஸாக இருக்கணும்னு ஒரு குட்டியாக லட்சமே கொடுத்துருப்பாரு. ப்ரெசென்ட்டில் சாங்கியான்னு தன்னோட தங்கச்சி கிட்ட இன்னைக்கு வெளியே சாப்பிட போகிறோம், நீ எங்கள் கூட வரீங்களான்னு கேட்டு பார்க்குறாரு. அவங்க மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அன்டில் அவர் தன்னுடைய ஃப்ரெண்டையுமே பிக்கப் பண்ண போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியோ சமாளித்து தன்னோட அண்ணன் கூட காரில் போயிருப்பாங்க. ஹீரோ ஜாக்ஸுக்கு பதிலாக சாங்குடைய இன்னொரு ஃப்ரெண்டான கேன்சின் தான் காரில் எழுதிப்பாரு. நினச்சது நடக்கலன்னு டிசப்பாயிண்ட் இருப்பாங்க. பட் இப்படியே காரில் போகும்போது கார் போயிட்டு ஸ்டாப் ஆகும்போது ஜாக்ஸு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டோட அங்கேயே தூங்கிட்டு இருக்காரு. மாலில் ஹீரோயினை சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜாக்ஸு ஹீரோயினை எம்ப்ராஸ் பண்ணாமல் அவங்களுடைய அண்ணனையுமே கூப்பிட்டு சாங்சியை கேர் பண்ணியிருப்பாரு. ஹை ஸ்கூலில் ஜாக்ஸு ஒரு பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக கடைக்கு போகிறாங்க. அந்த பையன் ஹீரோயின் மேலே சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருப்பான். அந்த ஷாப்பில் போயிட்டு பார்த்தா நம்ம ஜாக்ஸு அங்கே பார்ட் டைமாக வேலை பார்க்குறாரு. சாப்பிட்றதுக்காக ஃபுட்டையுமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றதுனால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு பே பண்ணும்போது ஸோ ஜாக்ஸு வேணான்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஹீரோயின் மைண்ட் செட்டில் இவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவருக்கே தெரியாமல் அந்த காசை டேபிள் கீழே வச்சுட்டு போகிறாங்க. வெளியில் அந்த பையன் சாங்சி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான். பதிலுக்கு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ண அந்த பையன் அங்கேயே அழுக ஆரம்பிச்சிருவான். ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு அங்கேருந்து ஓடி போகிறான். இது படிக்கிற வயசு, அதனால ரிலேஷன்ஷிப் பற்றி பெருசாக யோசிக்காதன்னு சொல்லும்போது நான் எதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்பில் தான் ஃபோக்கஸாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணுறத கொஞ்சம் ஹார்ஸாக இல்லாமல் ஜென்டலாக பண்ணுமான்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. சாங்சியோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய டீச்சரே நீ கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துக்கணும்னு சொல்லும்போது இவங்க அதை தட்டி கழிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது. இவங்களுமே பேர் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. நேம் லிஸ்ட் நோட் பண்ணுற இடத்துல இவங்களுடைய பிரதரும் ஜாக்ஸுமே இருக்காரு. என்னோட தங்கச்சி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் கலந்துக்கிறாங்களான்னு ஆச்சரியப்பட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. ஹை ஜம்ப் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஓடி போயிட்டு தைரியம் இல்லாதனால அங்கேயே நின்றுறாங்க. ஃபைனலி கான்ஃபிடென்ட்லாம் வர வச்சுட்டு ஓடி போயிட்டு ஜம்ப் பண்ணுறாங்க. பட் கீழே விழுந்து அடிபட்டது. இவங்களுடைய பிரதர் பதட்டத்தோட ஓடி வந்து ஹெல்ப் பண்ணும்போது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு ஜாக்ஸும் அங்கேருந்து தூக்கிட்டு போறாரு. சாங்சியும் ஒரு பக்கம் அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஹீரோ நம்மளை ஸ்பெஷலாக பார்த்துக்கிறான்னு சந்தோஷப்படுறாங்க. அன்டில் இன்னொரு பொண்ணுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்களையுமே நம்ம ஹீரோ இதே கைண்ட்னஸோட தான் பார்த்துப்பாரு. இதை பார்த்து வருத்தப்பட்டிருப்பாங்க. நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாம் கிடையாது, எல்லாரு கூடயுமே ஜாக்ஸு கைண்ட்னஸாக தான் இருக்கான்னு புரிஞ்சுப்பாங்க. ஏற்கனவே அடிபட்டதுனால சாங்சியால ஸ்கூலில் நார்மலாக நடக்க முடியல. கொஞ்ச நாள் இவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்க கூட பேசாமல் வந்திருப்பாங்க. அதே ஃப்ரெண்டு இவங்களை வெளியில் கூப்பிட ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்றாங்களேன்னு இவங்களுமே போயிருப்பாங்க. போயிட்டு பார்த்தா ஒரு 4-5 பொண்ணுங்க இவங்களுடைய ஃப்ரெண்டை புள்ளி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கிட்ட காசு இல்லாதனால சாங்சியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. உங்களுடைய பர்ஸ்லேருந்து காசெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப திமிரா பேசியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜாக்ஸு தான் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அவரால் ஏற்கனவே நடக்க முடியாது, எங்கடா ஆளக்கானான்னு ரொம்பவே பதட்டமாக தேடிக்கிட்டு இருக்காரு. சாங்சி அழுகிறத பார்த்து மனசு உடஞ்சு போய் ஹக் பண்ணுறாரு. நடந்த எல்லாத்தையுமே ஜாக்ஸு கிட்ட சொல்ல இனிமேல் அந்த ஃப்ரெண்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் எப்பவும் போல ஸ்கூலுக்கு வராங்க. பட் இவங்களுடைய அண்ணனான சாங்கு பார்த்தீங்கன்னா தன்னோட மொத்த ஃப்ரெண்ட்ஸுமே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு. ஒரு சம்பவம் பண்ணலான்னு கேங்காக வந்து சேர்ந்துருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது புள்ளி போனது எல்லாமே பசங்க கிடையாது, பொண்ணுங்களுக்காக விட இத்தனை பேர்னு யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க என்னோட தங்கச்சியை வம்பத்திருக்காங்க, அதுக்காக அவங்களை கண்டிப்பாக வார்ன் பண்ணி ஆகணும்னு சொல்லி சாங்கு அண்ட் ஜாக்ஸு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொலைட்டான கேங்ஸ்டர் ஸ்டைலில் அந்த பொண்ணுங்களை பயங்கரமாக புள்ளி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் யாருமே புள்ளி பண்ணக்கூடாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்கூலில் சாங்சியோட டெஸ்ட் மார்க்ஸ் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. இப்படியே போனால் செட் ஆகாது, மார்க்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக டியூஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு டீச்சருமே அவங்க வீட்டுக்கு வர சொல்லி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எப்படியாவது டியூஷனை கட் பண்ணி ஆகணும், நம்ம கேரக்டர் சரியில்லைன்னு நினச்சா அவங்களே நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி காலையில் ரொம்ப
போகும்போது லேட்டாக இருந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரிய வருது அந்த டீச்சர் வேறு யாரும் கிடையாது. சாங்ஸி ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடிய ஜியாக்ஸு. ஆரம்பத்தில் சாங்கு தான் டீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் இவங்க 2 பேரும் சின்ன விஷயங்களுக்கே சண்டை போடுவாங்க. அது செட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜியாக்ஸு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் டுட்டோர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாங்ஸிக்கு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். ஃபிசிக்ஸில் சாங்ஸி வீக்காக இருக்காங்கன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் தியரியை மட்டுமே படித்தா புரிஞ்சுக்க முடியாது, ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கணுன்ற காரணத்தினால இவங்களை ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு கூட்டு போயிருப்பாரு. ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட்டை காமிச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்ஸ்லாம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா நீங்கள் என்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. சாங்ஸி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நோட் பண்ணுறாங்க இத்தனை நாள் அவங்க வரைஞ்சி வச்சிருந்த நோட் புக்கை தொலைச்சிட்டாங்க. அந்த மியூசியமில் கேட்கும்போது உங்கள் கூட வந்தவர்கிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒன் சைட் லவ் பற்றி எல்லாத்தையுமே அந்த டிராயிங் புக்கில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஜியாக்ஸுவுக்கு ஃபேவரட் எக்ஸ்பீரியன்ஸ்னா கேமிங் தான். அவருடைய லைஃப்பில் நிறையவே கஷ்டப்பட்டுப்பாரு. அது எல்லாத்தையும் போக போக பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு கேம் விளையாடுறது மட்டும்தான் சந்தோஷத்தை கொடுக்கறத ஃபீல் பண்ணியிருப்பாரு. அவர் என்ஜாய் பண்ணுற மாதிரி சொந்த கேம்ஸை உருவாக்கி மற்றவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும் அவர் ஆசைப்பட்டதா சாங்ஸி கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ சாங்ஸி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கதா தன்னுடைய அண்ணன் சாங்கு நினச்சிப்பாரு. என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்ட பார்த்தியான்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாக்ஸியை பார்த்து கேட்குறாரு. இவர் தான் லவ் பண்ணுறாங்கன்னு இவருக்கு சுத்தமாகவே ஐடியா கிடையாது. ரிலேஷன்ஷிப்ன்ற டிஸ்ட்ராக்ஷனில் ஸ்டடீஸை விடக்கூடாதுன்னு குட்டியாக ஒரு அட்வைஸுமே பண்ணுறாரு. நியூ இயர்க்காக சாங்ஸியோட ஃபேமிலியில் கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்படியாச்சும் ஜியாக்ஸுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்தே ஆகணும்னு அவருக்கே தெரியாமல் கோட்குள்ளே ஒரு கிஃப்ட்டையுமே மறைச்சு வைக்கிறாங்க. ஜியாக்ஸு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தனக்குன்னு கிஃப்ட் கொடுக்க யாருமே கிடையாது. சாங்ஸி மறைச்சு வச்சிருந்தா அந்த ஒரு கடையுமே பார்க்குறாரு. நியூ இயர்க்கு விஷ் பண்ணி கொஞ்சமாக பணமே வச்சிருப்பாங்க. ஒரு ஃபோன் காலில் அவருடைய அப்பாவோட ஆப்ரேஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு கிளம்பி வீட்டுக்குமே போகிறாரு. புதுசாக ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு கிராஜுவேஷன் வரப்போது உங்கள் அப்பாவுக்குமே ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படும், அதனால் இதை வச்சுக்கோங்கன்னு ஜியாக்ஸுக்கு கொஞ்சமாக காசு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணை பார்க்கும்போது ஜாக்ஸ் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. உங்கள் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி கதவை சத்திக்கிறாரு. அந்த பணத்தையுமே வாங்கியிருக்க மாட்டார். இப்போது ஹீரோ அவருடைய சொந்த ஊரில் இருக்கார், ஈகே சிட்டி. பட் கிராஜுவேஷனுக்காக அவர் காலேஜ் படித்த சிட்டிக்கே மறுபடியும் போகிறாரு. அந்த சிட்டியில் கேமிங் பொட்டன்ஷியல் இருக்குன்ற காரணத்தினால சொந்த ஊரை விட்டுட்டு ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சிருப்பாரு. கிராஜுவேஷன் டே நடக்குது. சாங்ஸி தன்னுடைய அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. சுற்றி எல்லாரும் இருக்கும்போது எப்போ ஜாக்ஸு கூட பேசுறதுன்னு ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டையை கிஃப்டாக வாங்கி வச்சிருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு அழகான ஃபோட்டோவுமே எடுத்துக்கிறாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ண மாட்டோமா, பிரிஞ்சிருவோமான்னு கேட்கும்போது எல்லாருமே அவங்களுடைய கரியரை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணலாம், நீ எனக்கு ஸ்பெஷல்னு சொல்கிறாரு. ஏன்னா கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒழிச்சு வச்சு எனக்கு கிஃப்ட்டை கொடுக்கலன்னு சொல்கிறாரு. பார்ட்டியில் ஜியாக்ஸியை தவிர எல்லாருமே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாங்குவுக்காக வீட்டுக்கு போயிட்டு ட்ராப் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு காலையில் கிளம்பலாமேன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்னால ஜாக்ஸு தூக்க வராமல் இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் சாங்ஸியை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது தனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறத சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கடன் அடிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, உன்னுடைய பணத்தை நீ உனக்காக தான் செலவு பண்ணணும்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் சாங்ஸிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போகிறாரு. சாங்ஸி எப்படியாவது ஈகே யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் அந்த யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஏகப்பட்ட மார்க்ஸ் தேவைப்படும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கோல் எப்படியாவது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் போய் சேரணும். அதுக்காக இவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே நல்லா தயாராகிறாங்க. சாங்கு கிட்ட அவருடைய ஃப்ரெண்டு ஜியாக்ஸு கமிட் ஆகிட்டான்டான்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சாங்ஸியுமே கேட்டுருவாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்திட்டாரோன்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. பட் எதையும் முழுசாக நம்பிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் ஈஏக்கே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க. போய் சேர்ந்துட்டு ஜியாக்ஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. காட்ஸ் இருக்க இடமா வெயிட் பண்ணு, சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாங்ஸியை போயிட்டு மீட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸு சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணுமே அவர் கூட வந்திருக்காங்க. சாங்ஸி ரொம்பவே வருத்தத்தோட அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக சாங்ஸி மேலே கோவப்படுறாரு. இப்போ தான் ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு, சேஃப்டி இல்லைன்றது பயந்துருப்பாரு. அண்ட் சாங்ஸி அழுகிறத பார்த்துட்டு ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்படுறாரு. சாங்ஸி சேஃபாக ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவருடைய பிரதர் பிக்கப் பண்ணி அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இதெல்லாம் தான் முயற்சி பண்ணியிருப்பாரு. பட் தங்கச்சி எழுகிறத பார்த்த உடனே மனசு உடைஞ்சு போயிடுவார். வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஏற்கனவே அவர் ரொம்ப அழுதுட்டு தான் வந்தான், தப்பு செஞ்சோன்றதை ஃபீல் பண்ணிட்டா பெருசாக அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அண்ட் இப்படியே நாட்கள் போனதுக்கப்புறம் சாங்ஸி காலேஜுக்குமே போகிறாங்க. அவங்க சின்ன வயசில் ஆசைப்பட்ட அந்த ஈகே யூனிவர்சிட்டி தான். அண்ட் இப்போதைக்கு அவங்க ஹை ஸ்கூலில் லவ் பண்ணதை சாங்ஸி பெருசாக பொருட்படுத்தலை. அதை முடிஞ்ச அளவுக்கு மறந்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு பர்த்டேக்காக ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஜாக்ஸு, சாங்ஸி உனக்கு என்னாச்சு, எதுக்கு என்னை ஒரு முறை கூட மீட் பண்ணலன்னு கேட்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு டயத்தில் பிஸியாக தான் டீச்சரை மீட் பண்ணணும்னு கூப்பிடும் போது நான் போயிருந்தேன்னு சொல்லி காமிக்கிறாரு. என்னுடைய ஒரு மெசேஜ் கூட நீ ரிப்ளை பண்ணேன்னு அந்த கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கட்டுறாரு. இது எதுக்குமே ஹீரோயின் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இவரை ஸ்கிப் பண்ணுன்ற எண்ணத்தோடு தான் ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாரு. கரியரை பற்றி கேட்கும்போது நான் இப்போ ஒரு கேம் டெவலப்பராக இருக்கேன், நீ ஈக வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டதை அவருடைய கன்சர்ன் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஹீரோயினை ட்ராப் பண்ணவும் செய்கிறாரு. ஜியாக்ஸு அவருடைய ஆஃபீஸில் கேமுடைய மெக்கானிக்
மெக்கானிசம் மாற்றுறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜியாக்ஸும் ஒரு ஐடியாவுமே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம கேமுடைய என்பிசி எல்லாத்துக்குமே நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகவே டெவலப் பண்ணும். என்பிசினா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக கேம் விளாடும் போது ரோட்டில் யாராவது நடந்து போகிற மாதிரி காமிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்பிசி. வச்சு இந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் சாங்ஸி, நான் ஒன்றும் உங்களை அவாய்ட் பண்ணல, என்னோட ஃபோனை சீஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஒரு டீமுடைய சீனியர் ஆஃபீஸர். அதிகமான ஒர்க் இருக்கிறதுனால அவருடைய ஹெல்த்தை சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டார். ஏகப்பட்ட டைம்ஸ் மீல்ஸை ஸ்கிப் பண்ணிடுவார். வீக்கெண்டில் அவுட்டிங் போகலான்னு சாங்ஸியோட பிளான் பண்ணிட்டு கால் பண்ணி பேசும்போது இவருக்கு ஸ்டொமக் பெயின் ஏற்படுது. எதை பற்றி யோசிக்காமல் சாங்ஸி இவருடைய ஆஃபீஸ்க்கே வந்து ஹாஸ்பிட்டலில் பத்திரமா கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஜியாக்ஸுவுக்கு ஒரு சின்ன சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜுக்கு போனோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜியாக்ஸுவுக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுது, அதனால் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. காலேஜுக்கு போகணும்னு சொல்லும்போது உங்கள் இடத்துல நான் இருந்தால் எனக்கு இதை தான் பண்ணியிருப்பீங்க, இங்கே தான் இருக்க போகிறேன்னு டின்னருமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்னு கேர் பண்ணி நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது ஈகலை பனி பொழி. இந்த டைமில் வேண்டிக்கிட்டால் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஹீரோயின் ப்ரே பண்ணுறாங்க. இத்தனை நாள் சாங்ஸியை நம்ம ஹீரோ ஒரு தங்கச்சியை தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் ஃபஸ்ட் டைமாக சாங்ஸி இவருடைய கண்களுக்கு அட்ராக்டிவாக தெரியுறாங்க. பார்த்துக்கிட்ட சாங்ஸி கடைசி வரை ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அவுட்டிங் போயிட்டு டின்னர் சாப்பிடும்போது ஹீரோவா ஆரம்பத்துலேருந்தே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எதுக்கு என்னுடைய கால்ஸ் அட்டன் பண்ணலன்னு கோவமாக பேசுறாங்க. இருக்கிற கிளாஸ் எடுத்து இவருடைய மூஞ்சில் ஊற்றி இன்சல்ட் பண்ணுறாங்க. பதிலுக்கு சாங்ஸி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணோட மூஞ்சில் ஊற்றுறாங்க. ஜியாக்ஸும் ரெண்டு பேரும் தடுத்து நிப்பாட்டி அங்கேருந்து வெளியில் கூட்டி வர்றாரு. யார் அந்த பொண்ணு, எதுக்காக ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாங்ஸி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு ஜியாக்ஸு வந்ததுக்கப்புறம் போதையில் கொஞ்சம் அதிகமாகவே உளறிருப்பாங்க. ஆன்லைனில் டேட்டிங் பண்ணுறதா போய் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவை பற்றி அவர்கிட்டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜியாக்ஸியோடைய மைண்டுக்குள்ளே கன்ஃபியூஷன் உண்டாகுது. சாங்ஸி அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு தன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி ஜியாக்ஸு அவருடைய ஃப்ரெண்டு கியான்ஃபை கிட்ட சாங்ஸி அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட மென்ஷன் பண்ணுறாரு. பையன் எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருப்பான்னு சாங்ஸி சொன்னால் அவன் சரியான ஃப்ளட்டிங் கேரக்டராக இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் நீ சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே உனக்கு தாண்டா மேட்ச் ஆகுதுன்னு தன்னுடைய ஃப்ரெண்டு கியான்ஃபை சொல்கிறாரு. இந்த இடத்துல சாங்ஸியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு கியான்ஃபைக்கு தெரியாது. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஜியாக்ஸோட மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது. இவருடைய ஃப்ரெண்டு மேரேஜில் சாங்ஸியை மீட் பண்ணுறாரு. ஏர்போர்ட்டில் சாங்ஸி கொடுத்த அந்த ஒரு டையை போட்டு வந்திருக்காரு. சாங்ஸியோடைய கிஃப்ட்டு தனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு காமிக்கிறதுக்காக அந்த ஒரு டையை பயங்கரமாக ஃப்ளெக்ஸிமே பண்ணுறாரு. இதனால சாங்ஸி தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக ஜியாக்ஸும் ஹீரோனை ஃப்ளட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சாங்ஸியோட ஃபோனில் அவங்களுடைய அத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்டு அதே ஜீனு ஜியாக்ஸு கேட்கும்போது வேற யாரும் இல்லை, அது நான் தான். எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க மட்டும் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. டின்னரை முடிச்சுட்டு சாங்ஸி கிளம்புறேன்னு புறப்படுறது பிக்கப் பண்ணுறதுக்காக ஜாக்ஸுமே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அண்ட் ஹீரோயின் கூட பேசும்போது அவங்களுடைய லாஸ்ட் நேம் வச்சு கூப்பிட்றாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு. ஏற்கனவே ஏஜை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லைன்னு காட்டுறதுக்காக எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, யாராவது பொண்ணுங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோட ஏஜில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது என்னோட ஏஜ்னா என்ன பரவாயில்லன்னு ஓகே சொல்லியிருப்பாரு. நம்ம ஏஜ்னா ஓகேவான்னு சொல்லி என்ன பேசுறேன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் எடுத்திருப்பாங்க. வீட்டில் ட்ராப் பண்ணும்போது ஒரு அழகான பிரேஸ்லெட்டை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. சாங்ஸி வீட்டுக்கு போயிட்டு பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்தா என்ன அர்த்தம்னு இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க. லவ்வை மென்ஷன் பண்ணுறதுக்காக பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுப்பாங்கன்னு போட்டிருக்கு. சாங்ஸியோடைய பர்த்டேக்காக சொந்தமாகவே கேக் ரெடி பண்ணுறாரு. ஏற்கனவே காலேஜ் படிக்கும்போது பேக்கரியில் பார்ட் டைம் ஜாப்லாம் போயிருக்கு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு அழகான கேக்கையுமே ரெடி பண்ணுறாரு. பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் இருக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாங்ஸி கிட்ட ஜியாக்ஸு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஜியாக்ஸுவே ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, நீங்கள் என்னை எப்படி கேர் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு தான் நான் ஓகேவா நோன்னு சொல்லுவேன்னு சொல்லும்போது ஜியாக்ஸுமே ஹாப்பியாக இருப்பார். நான் நல்லாவே கேர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இவருடைய லைஃப்பில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இத்தனை வருஷம் எதனால் இவர் ஸ்ட்ரகிள் ஆனார், அவருடைய லைஃப்பில் என்ன கஷ்டங்கள் நடந்துச்சுன்னு ரிவீல் பண்ணுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ ஜியாக்ஸுடைய அப்பா போதையில் இருந்ததுனால ஒரு ஆக்சிடென்ட் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்காம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுறாரு. நடந்த எல்லாத்தையுமே அவருடைய ஒய்ஃப்கிட்டையும் பையன்கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் ஜியாக்ஸு என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, மொதல் அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஜியாக்ஸுடைய அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூசைட் பண்ணிப்பாரு. அவருடைய வீட்டு மாடியிலேருந்து கீழே குதிச்சு. இதனால நம்ம ஹீரோடைய லைஃப் கம்ப்ளீட்டாகவே டர்ன் ஓவர் ஆகிடும். கீழே விழுந்த அவருடைய அப்பா இறந்துருக்க மாட்டார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கோமாக்கு போயிருப்பார். இப்போ நம்ம ஜியாக்ஸுக்குன்னு துணையாக இருக்குது அவருடைய அம்மா மட்டும்தான். ஏகப்பட்ட கடன் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஜியாக்ஸுடைய அம்மா தன்னுடைய பையன் எப்படி இந்த கடன்லாம் அடைக்க போகிறான்னு மென்டலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. இவருடைய அப்பா அடிச்சா அந்த விக்டிமோட ஃபேமிலிக்கு இவங்க தான் ஃபைனை கட்டணும்னு கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவருடைய அப்பா ஒரு குற்றவாளிடான்னு சொல்லி இவருடைய ஸ்கூல் லைஃப்மே மோசமாக தான் அமைஞ்சிருக்கும். சரியாக ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாதனால தனக்குன்னு துணையாக இருக்க அவருடைய அம்மாவுமே ஜியாக்ஸை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஜியாக்ஸுவை ஒரு பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே தொல்லை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இவருடைய அப்பா அடித்தா அந்த விக்டிமுடைய பொண்ணு தான். ஹீரோடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டு இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வீடியோ முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சாங்ஸி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, பட் ஆப்வியஸ்லி அவுட்டிங் கூட்டு போனோம். கால் பண்ணி இன்றைக்கி போகலான்னு ரெடியாக இருக்க சொல்லியிருப்பாரு. பட் ஆரம்பத்தில் கேமுடைய மெக்கானிசமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏன் வச்சு ஒரு ஐடியா கொடுத்துருப்பார் இல்லையா,
அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால் இவருடைய ஒர்க் ஷெடியூல் கம்ப்ளீட்டாகவே ரொம்ப டைட்டாக மாறிடும். ப்ரோக்ராமில் சில எரோஸ்லாம் வந்திருக்கும், அது எல்லாத்தையுமே இவர் தான் மேனேஜ் பண்ணியிருப்பாரு. இதனால் இவருடைய அவுட்டிங் பிளானு பயங்கரமாக டிலே ஆகியிருக்கும். இதனால் சாங்ஸியுமே கொஞ்சமாக டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அடுத்த நாள் சாங்ஸி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அந்த ஒரு கோர்ஸில் ஜாக்ஸு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ஜாக்ஸு கமிட் ஆகிட்டார்னு நினச்சி தான் சாங்ஸி ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. அவர் கூட ஏர்போர்ட்டில் வந்தது இவர் கூட வேலை பார்க்குற ஒரு கோவர்க்கர். அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சாங்ஸி கிட்ட எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருப்பாரு. ஜாக்ஸு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. ஜாக்ஸியோட பிறந்த நாளை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. விஷ் பண்ணுறதுக்காக நம்ம சாங்ஸியோட அண்ணன் சாங்கு கால் பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம சாங்ஸி கால் பேசியிருப்பாங்க. இந்த நேரத்தில் ஜாக்ஸி கூட என்ன பண்ணுறேன்னு அப்போவே கேள்வி கேட்டிருப்பாரு. நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சாங்ஸி பேசி சமாளிச்சிருப்பாங்க. பட் அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கப்பிள்ஸாக நடந்து போகும்போது சாங்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. நடந்த எல்லாத்தையுமே தெளிவாகவே பார்த்துருப்பாரு. அவருடைய ஃப்ரெண்டே அவருக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் தான் கால் பண்ணியிருந்தேன், நேரில் சொன்னால் நல்லா இருக்கும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. சாங்ஸி அமிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை சாங்கு பயங்கரமாக அடிக்கிறாரு. இதுக்கு நம்ம டிசர்வ் தானே அவருமே பதில் பேசாமல் அடி வாங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சாங்கு அடிக்கிறதுன்னு பண்றாரு. ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் சாங்ஸியை லவ் பண்ணுறது ஆச்சரியமாக இருந்தாலும் ஹீரோ ரொம்பவே நல்லவர்னு இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ நான் ஓகேவா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வழியாக சாங்கும் இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லிடுறாரு. அவங்களோட கரியரை டெவலப் பண்ணுறதுக்காக காலேஜ் எக்ஸாம் லீவில் சாங்ஸி பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்புக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருந்திருக்கும். அதனாலேயே அனிமேஷன் ஃபீல்டில் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் இன்டர்னாகவும் சேர்றாங்க. அந்த கம்பெனியோட பாஸ் எல்லாக்கிட்டையும் நாமளாக நடந்துக்கிறாங்க. பட் சாங்ஸி கிட்டே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஒரு சைக்கோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா இல்லையா, அந்த சைக்கோ மேலே சாங்ஸி தண்ணியை ஊற்றும் போது அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு இவங்க தான். ட்ரெயினராக இருந்தால் இந்த மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துக்கோன்னு கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஜாக்ஸு நம்மளை அவாய்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சாங்ஸி கிட்ட போயிட்டு அந்த சைக்கோ பொண்ணு ஜாக்ஸு சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வந்திருக்கான், அதனால தான் பாஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாமல் உடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அவனோட அப்பாவுக்கு மெடிக்கல் பில்லி ஏகப்பட்டது செலவாகும். அவனை கல்யாணம் பண்ண அவனோட லைஃப் நீயே பாலாக்கிடுவனு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஃபேமிலி நினச்சா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. பட் இதில் ஜாக்ஸு மேலே எந்த ஒரு தப்பு கிடையாது. அவன் மேலே பழி போடுறத நீ நிறுத்தி ஆகணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. கேமிங்கில் போதுமான அளவு எக்ஸ்பீரியன்ஸாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. சாங்ஸியுடைய சொந்த ஊர்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஆஃபீஸுமே வாங்குறாரு. ஹீரோயின் அம்மா அப்பா கிட்ட இவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொன்னதுக்கப்புறம் ஆரம்பத்தில் அவங்க ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட ஃபேமிலியோட கடன் எல்லாத்தையும் மொத்தமாகவே நல்லபடியாக ஏர்ன் பண்ணி சாங்ஸியை பார்த்துப்பேன்னு முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாரு. சாங்குமே சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய பேரண்ட்ஸுமே ஒத்துக்கிறாங்க. ஒரு அழகான பீச்லாம் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி நம்ம ஜாக்ஸும் சாங்ஸி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த முறை சாங்ஸியுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய ஃபேமிலியுமே கூட தான் இருக்காங்க. சாங்ஸுமே ரொம்பவே ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே அந்த இடத்துல இந்த ஒரு சீரிஸுமே முடிக்கிறாங்க. இந்த சீரிஸோட ரிவ்யூன்னு பேசும்போது அது ஒரு செப்பரேட் வீடியோவை தான் பண்ணணும். ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சீரிஸ். அந்தளவுக்கு ரைட்டிங்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. லவ் ஸ்டோரி மட்டும் மேக் பண்ணாமல் ரெண்டு பேரும் அவங்களோட கரியரை டெவலப் பண்ணுறதை ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக அந்த சீரிஸ் ஒருத்தன்ற டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. பார்த்த சீரிஸ்லேயே என்னோட பர்சனல் ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹிடன் லவ். சீரிஸ்க்கு சீசன் 2 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணியிருப்போம். பட் சீரிஸுடைய ஆத்தர் ஹிடன் லவ் சீசன் 2க்கு பதிலாக ஸ்பின் ஆஃபை மேக் பண்ணியிருக்காங்க. அந்த நாவலுக்குமே சீரிஸ் ரிலீஸ் ஆக போது. டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ட். அதை பற்றின அப்டேட்டே ஏற்கனவே வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்புறேன் நம்ம சேனல் வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.